அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ஒரு ஒரு 1 வீக் ஆல்மோஸ்ட் 10 டேஸ் வந்து வீடியோ இல்லாத காரணம், நான் எங்கேயுமே வீடியோ எடுக்கல. ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு ஒரு 10 டேஸா. பேட்ச்லேயுமே வீடியோஸ் போடல. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்து அன்னைக்கு நான் உங்களுக்கு கடைசியா 11th எக்கனாமிக்ஸ்ல ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போனது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு ரெக்கவர் ஆகுறதுக்கு. நான் இந்த வாரம் திரும்ப இந்த 11th 12th புக்கில் இருக்கிற அடுத்த லெசன் வந்து நம்ம என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த வாரம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் நாளைக்கு இல்லாட்டி நாளை மறுநாள் வந்து அடுத்த லெசன் வந்து 11th புக்லேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப வீடியோஸ் போட்டிருக்கோம். பேட்சுக்குமே நம்ம இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இப்போ நார்மல் ஆனதுனால நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த வாரத்துலேருந்து நம்ம 11th 12thலாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சரி, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான். பிஒய்க்கு இந்தியன் பாலிட்டியில் 2012 13லேருந்து இப்போ 2026 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோடைய வெப்சைட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆகிருக்கோ எல்லா கொஸ்டினோட இந்தியன் பாலிட்டியை சாப்டர் வைஸாக பிரித்து, அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய சாப்டர் வைஸாக இந்திய அரசியலமைப்பின் பின்புலம், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகப்புரை, இது மாதிரி சாப்டர் வைஸாக கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 33 சாப்டராக பிரித்து அதன் அடிப்படையில் அந்த 2012லேருந்து 2026 வரைக்கும் நடந்த ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 கேள்விகள் கிட்ட, 250 கொஸ்டின் பேப்பர்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதில் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் ஆல்மோஸ்ட் 250 கொஸ்டின் பேப்பர்ஸ் 260-70 கிட்ட வந்துச்சு. நமக்கு தேவையானதில் ஒரு 10-12 மட்டும் நமக்கு சம்மந்தம் இல்லாத எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 250 கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. கூடுதலாக இருந்திருக்கலாம், நான் சொல்கிறேன், ஒரு வித்தியாசமாக சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆனால் 2012 13லேருந்து இப்போ இருக்கிற 2026 வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயுமே இந்தியன் பாலிட்டி கொஸ்டினை எடுத்து அதை சாப்டர் வைஸாக பிரித்து நம்மளுடைய ஆப்பில் நம்ம அதை அப்டேட் பண்ணி ஒரு பேட்ச் மாதிரி வைக்கிறோம். இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இது என்னைக்குன்னு சொல்லிடுறேன். வேறு வெள்ளிக்கிழமை காலையில் தான் இதை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு வந்து அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் அது எப்படி இருக்குங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, வர வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நம்ம ஆப்பில் இந்தியன் பாலிட்டியோட ஆல்மோஸ்ட் 2012 டு 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 2000+ கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே சாப்டர் வைஸாக பிரித்தது. அதில் எத்தனை கொஷின் எதில் இருக்குங்கிறத நான் இங்கே ஒரு டேபிளாக இங்கே வச்சுருக்கேன். அதை மட்டும் பார்த்துடலாம். சரியா? இல்லை என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த கொஸ்டினை பார்த்து முடிக்கும் போது எனக்கு நிறைய ஆச்சரியங்கள் இருந்துச்சு. எனக்குமே. ஏன்னா நான் ரொம்ப பழைய கொஷின்ஸ் நான் இது வரைக்கும் போகலை. கடைசி ஒரு 5-6 வருஷம் அந்த மாதிரி தான் நான்லாம் பார்த்துருந்ததுக்கு முன்னாடி. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் 2012 டு 2026 14-15 வருஷம் வருது. 13-14 வருஷம் வருது ஆல்மோஸ்ட் இயர்ஸ்ன்னு பார்த்தா. ஸோ ஒரு 13-14 வருஷத்தோடைய கொஸ்டின்ஸை நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன். இந்தியன் பாலிட்டி கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்து ஒரு 33 ஃபோல்டர்ஸாக அதை பிரிச்சிருக்கேன். நம்மளுடைய சிலபஸ் அடிப்படையில் 33 ஃபோல்டர்ஸ். கிட்டத்தட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் பின்புல வரலாறு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சாப்டர் இருக்கும். இது எல்லாமே ஃபோல்டர்ஸ் இருக்கும். இந்த பேரில் தான் சாப்டர்ஸ் இருக்க போகுது. நம்மளுடைய அந்த பிஒய்க்யூ டெஸ்ட் பேட்ச் ஒன்று இருக்கும். இது வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதை வந்து சப்ஸ்கிரைப் மெத்தடில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா 6 மந்த்து அப்புறம் 12 மந்த், 6 மாதம் அப்புறம் 1 வருஷம், இந்த 2 அடிப்படையில் தான் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், 1 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க 6 மாதத்துக்கு அக்சஸ் பண்ணிக்கோங்க, இல்லை 1 வருஷத்துக்கு ஓகேனா 1 வருஷத்துக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இது இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் மெத்தட் இதான் நம்ம ஆப்பில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 6 மாதம், அதுலேருந்து 1 வருஷங்கிறது தான் கணக்கு. அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ வந்து அந்த கோர்ஸை வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் லான்ச் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். என்றைக்கு பண்ணுறீங்களோ அதுலேருந்து தான் அந்த டேட்டு கவுண்ட் ஆகும். அதனால் பிரச்சனை கிடையாது. வர வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு இந்த டெஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். இந்த இந்தியன் பாலிட்டியோடைய பிஒய்க்யூ எல்லாமே நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணி வச்சுருவோம். இதை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனை டைம் வேணாலும் இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அன்லிமிட்டெட் ப்ராக்டிஸ் செஷன். அன்லிமிட்டடாக இந்த ஆல்மோஸ்ட் 2000 கேள்விகள் இருக்கக்கூடிய பாலிட்டியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சாப்டர் வைஸாக இருக்கும் வித் எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு கீழேயே சொல்யூஷன் வந்துடும். டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் வீடியோ மட்டும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வராது. ஆல்மோஸ்ட் ஒரு இந்த ஜூலை ஒரு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்டேட் ஆகிடும். ஏன்னா அது மட்டும் நான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக அதை ரெக்கார்ட் பண்ணி அப்டேட் பண்ணி விட்ருவேன். ஸோ அந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே எல்லா டெஸ்ட்டுக்குமே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துடும். வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் கொஸ்டினை அந்த சாப்டர் வைஸாக ஓப்பன் பண்ணி நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணிக்கலாம். எல்லா கொஸ்டினுக்குமே கீழே சொல்யூஷன் இருக்கும். ஒரு 5-6 லைன் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஒரு 5-6 லைன் இருக்கும்.
கொஸ்டினை பிடிஎஃபாக வெளியில் எடுக்க முடியாது. இது ஆப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஆப்புக்குள்ளேருந்து உங்களை வெளியில் எடுக்கவே முடியாது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆப்புக்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதாவது டெஸ்ட்டாகவும் நீ எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட் எழுதி முடித்தோன்னே அதோடைய பிடிஎஃப்பும் உள்ளேயே இருக்கும். ஆப்புக்குள்ளேயே தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அன்லிமிட்டெட் செஷன் இருக்கும். ப்ராக்டிஸ் செஷன் எத்தனை டைம் வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்குமே சாப்டர் வைஸாக ஆடியோ புக் இருக்கும். நம்ம ஆப் நிறைய பேர் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். நமக்கு உங்களுக்கு தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆடியோ புக் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆடியோ புக்குங்கிறது ஒரு ஏஐ பயன்படுத்தி நம்ம ஒரு ஆடியோ மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் கேட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை ஓரமாக வச்சுட்டு கேட்டிங்கன்னா நிறைய தகவல்களை சும்மா அப்படியே போகிற போக்கில் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சாப்டருக்கும் ஒரு ஆடியோ புக் இருக்கும். அந்த ஆடியோ புக் வந்து அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி அது ஒரு ஆடியோவாக பேசுன மாதிரி ஒரு ரெக்கார்டில் இருக்கும். அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பின் பின்புல வரலாறுன்னு ஒரு சாப்டர் இருக்குன்னா இந்த சாப்டருக்குன்னு ஒரே ஒரு ஆடியோ புக்கு உள்ளே இருக்கும். அந்த ஆடியோ வந்து இந்த சாப்டரில் மொத்தம் 66 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. அந்த 66 கொஷினை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆடியோவாக ஒருத்தங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு 2 பேர் உட்காந்து அந்த 66 கொஷினையும், அதாவது 1, 2, 3 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்கிற கண்டென்ட்டை ஒரு ஓவராலாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, அதில் இருக்கிற தகவலை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, அன்லிமிட்டடாக டெஸ்ட்டை எழுதி பார்த்துக்கலாம். எத்தனை வேணால் எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டோடைய பிடிஎஃப் அதில் இருக்கிற அந்த கொஷின் எல்லாம் ஆர்டராக பார்த்தீங்கன்னா உள்ளேயே இருக்கும். நீ உள்ளேயே ஓப்பன் பண்ணி எத்தனை டைம் வேணாலும் அந்த கொஷினை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். முக்கியமாக இந்த அப்டேட்டை வந்து நிறைய பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. நம்மளுடைய ஆப்பில் ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சிங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதி முடித்தோடனே வியூ பண்ணி பார்க்கலாம். ஒன்னொன்னையும் ஒரு கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற அந்த டைம் டேக்கன் வரும். டைம் டேக்கன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மேலே காட்டும். ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டீங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களை செல்ஃபாக அனலைசிஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆப்பில் இருக்கிற நிறைய அப்டேட் நான் பண்ணியிருக்கேன். மை ப்ராக்ரஸ் இருக்கும், லீடர் போர்டு இருக்கும். லீடர் போர்டில் டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா பேட்ச்லையுமே. ஸோ முக்கியமானது டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த பிஓக்யூ டெஸ்ட்லாம் எழுதுறீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதும் போது அதோடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் வியூ பண்ணி எல்லா டெஸ்ட்டுக்கும் சொல்யூஷன் வியூ பண்ணும்போது அந்த கொஸ்டினுக்கு பக்கத்திலேயே டைம் டேக்கன் அப்படின்னு ஒரு செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு காட்டும். ஒரு கொஸ்டினுக்குமே செப்பரேட்டாக ஓவராலாக டைமர் ஓடும். எப்படி எக்ஸாமில் வந்து நமக்கு 3 மணி நேரம் ஓடுதோ அதே மாதிரி இங்கேயுமே ஒரு டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு டைமர் ஓடும். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் டைம் நமக்கு ஒரு நிமிஷம், ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைமோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம எவ்வளோ கொஸ்டின் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமரை நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் அதை எழுதி முடிக்கிற போது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கிறதும் அதில் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு மேக்ஸ் கொஸ்டின்லாம் நீங்கள் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி டைம் டேக்கன் பார்த்துக்கலாம். கொஸ்டினை எத்தனை வாட்டினா எழுதிக்கலாம். கால்குலேட்டர் நம்ம கொஸ்டின் பேஜ்லேயே இருக்கும். நம்மளுடைய டெஸ்ட் எழுதும்போது கொஸ்டின் பேஜ் ஓப்பன் ஆகும்போது கால்குலேட்டர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அப்டேட் வந்து நம்ம இதில் பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஆடியோ புக்கு. ஸோ ஆடியோ புக்கு இந்த டெஸ்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அதனால் இப்போ சொல்லிவிட்டு நான் வெள்ளிக்கிழமை காலையிலையும் ஒரு வீடியோ கொடுப்பேன். ஸோ அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிஒய்க்கு கம்ப்ளீட்டாக பாலிட்டியை சாப்டர் வைஸாக இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டினையும் பிரித்து சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் இதுதான். இந்திய அரசியலமைப்பின் பின்புல வரலாறு. கொஸ்டின் பைலிங்குவல் தான், எல்லாமே தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். ஆடியோ புக்கு வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஆடியோ புக்குங்கிறது ஒரு ஸ்டோரி மாதிரி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தமிழில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் பின்புல வரலாறு, பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி. நம்ம அது வந்து சிலபஸில் டேரெக்டாக அது கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இது நம்ம படிக்கணும். இதில் இருந்தே கிட்டத்தட்ட 66 கொஷின் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இந்த டாபிக் செகண்ட் டாப்பிக்காக இருக்கும். இதில் இருந்து கிட்டத்தட்ட 107 கொஷின் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதில் மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குங்கிறத நான் காட்டிடுறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்தது அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள், சாலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஆல்மோஸ்ட் 36 ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. அடுத்தது முகவுரை, பிரியாம்பிலிருந்து 55 ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 98 கொஷின் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் எதில் அதிகமான கேள்விகள் வந்திருக்குங்கிறத நீங்கள் இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உள்ளதுலேயே இது வரைக்கும் அடிப்படை உரிமைகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர். எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய கேள்விகள் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இதில் இப்போ ஆல்மோஸ்ட் 2000 கொஷின் இருக்குல்ல. இந்த 2000 கொஷினை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க,
உங்களுக்கு பாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பயம் போய் எதை படிக்கணுங்கிற கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், ரொம்ப கிளியராக கிடைச்சிரும். இங்கே பாருங்க, இதுலேருந்து 98 குடியுரிமை டாபிக்லேருந்து சிட்டிசன்ஷிப்லேருந்து 31 கேள்விகள் இருக்கு. அடிப்படை உரிமையிலேருந்து பாருங்க 135 கேள்வி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து மட்டும் 135 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது வரைக்கும். நான் அதுலேயுமே நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்கிறதுனால கொஞ்சம் விட்டுருந்தேன். இல்லாட்டி அது 135 ஒரு 150 பேருக்கும். நான் ஒரே கொஸ்டினாக ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னு சில கொஸ்டினை நானே தான் ஸ்கிப் பண்ணி வச்சேன். ஸோ 135 கொஸ்டின். அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமையிலேருந்து 43 கேள்வி இருக்குது. அடுத்ததாக அரசுக்கு வழிகாட்ட நெறிமுறை டிபிஎஸ்பிலேருந்து 69 கொஸ்டின். டிபிஎஸ்பிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர்லேருந்து 74 கொஸ்டின். குடியரசுத் தலைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருந்திருக்கு. துணை குடியரசுத் தலைவர்லேருந்து 10 கேள்விகள், பிரதமர்லேருந்து 19, இந்திய தலைமை வழக்கறிஞர் 11, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தொடர்பானது 16 கேள்வி, சபாநாயகர் தொடர்பாக 11, காம்ட்ராலர் அண்ட் ஆடிட்டிங் ஜெனரல் 17, மக்களவையிலிருந்து மட்டும் 95 கொஸ்டின், லோக்சபாவிலிருந்து மட்டும் 95 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மாநிலங்களவையிலேருந்து 33, ஆளுநர்கிட்ட இருந்து 32 கொஸ்டின். நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடு, அதனால நான் வைக்கல. அதாவது ஒரே கொஸ்டின் திரும்ப 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 கேட்டிருந்தாங்க, அதனால சில கொஸ்டின் அவாய்ட் பண்ணியிருந்தேன். முதலமைச்சர்லேருந்து 25 கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இவங்களை பற்றிலாம் பெருசாக கொஸ்டின் கிடையாது, 3 கொஸ்டின் தான். மாநில தலைமை வழக்கறிஞர் 2 கொஸ்டின் தான். சட்டப்பேரவை, மாநிலத்துடைய சட்டப்பேரவை பற்றி 15 கொஸ்டின், சட்ட மேலவை பற்றி 14 கொஸ்டின் இருந்துச்சு. தேர்தல் உள்ளாட்சி இங்கே பாருங்க, பஞ்சாயத்து ராஜ்லேருந்து 122 கேள்வி. இதில் நிறைய ஒரே கேள்வி ரிப்பீட்டடாக இருந்ததுனால நானே தான் கொஞ்சம் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணேன். அதாவது சேம் கொஸ்டின், ஒரே கொஸ்டின் அப்படியே டிட்டோவாக இருந்துச்சு, அதனால் நான் ஸ்கிப் பண்ணேன். ஆனால் நிறைய கொஸ்டின் வந்து சேம் கண்டென்ட் தான், ஆனால் வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை நான் ஸ்கிப் பண்ணலை. அது எல்லா கொஸ்டினுமே இருக்குது. அப்படியே சேம் ஒரே கொஸ்டினை அதே கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணியிருந்தா மட்டும் தான் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதுலேயே பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ்லேருந்து 122 கேள்வி கேட்டிருக்காங்க. உள்ளதுலேயே அதிகமான கேள்விகள் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்ததாக இந்திய நீதி அமைப்புகள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இது மாதிரி நீதிமன்றங்கள் தொடர்பாக 71 கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி, கூட்டாட்சியின் அடிப்படைத்தன்மை மற்றும் மத்திய மாநில அரசுடைய உறவுகள். ஸோ இதிலிருந்து ஆல்மோஸ்ட் 100 கேள்வி, இதிலிருந்து அதிகமான கேள்விகள் வந்துருந்துச்சு. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இது சேர்த்து ஒரு 23, தகவல் உரிமை ஆணையத்திலிருந்து ஒரு 15 கேள்வி, மனித உரிமைகள் ஆணையத்திலேருந்து ஒரு 43 கேள்வி. மனித உரிமை ஆணையங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்டிருந்தாங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது இதில் என்னென்னா, நீங்கள் பார்க்குற கவுண்டை விட கூட இருந்துச்சு. நான் ஒரே கொஸ்டினாக இருந்ததுனால ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஒரே கொஸ்டின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், அதே கொஸ்டின் அப்படியே இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் ஸ்கிப் பண்ணனே தவிர, அந்த கொஸ்டினை வேறு மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதை நான் ஸ்கிப் பண்ணல, அதை நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பாருங்கள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலேருந்து 55 கேள்விகள். பெண்கள் தொடர்பாக இருக்கிற எல்லா கேள்வியும் எடுத்து வச்சுட்டேன், 55 கேள்வி. மத்திய சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்லேருந்து 17 கேள்வி, சிபிஐலேருந்து ஒரு 7 கேள்வி. சிபிஐலாம் பெருசாக கேள்விகள் இல்லை, சிபிஐலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்தது அட்டவணைகள், நான் இதையுமே பிரிச்சிட்டேன். சிலபஸில் இதெல்லாம் கிடையாது நம்மள்கிட்ட, பட் இருந்தாலுமே நான் அதை கூடுதலாக பிரிச்சிருக்கேன். அட்டவணைகள் இருக்குல்ல, அந்த 12 அட்டவணைகள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில், அது தொடர்பாக என்ன கேள்வி இருக்கோ அதை நான் தனியாக அட்டவணைகள்னு பிரிச்சிட்டேன். ஸோ அந்த அட்டவணைகள்லேருந்து மட்டுமே 26 கேள்விகள் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது விதிகள், ஆர்டிகல்ஸ் மட்டும், இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிக்கல் தகவலை மட்டும் வச்சு எத்தனை கேள்விகள் இருக்கோ அதை தனியாகவே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்திய அரசியலமைப்பு விதிகள்லேருந்து கிட்டத்தட்ட 132 கொஸ்டின். இதில் சில கொஸ்டின் வந்து இப்போ அடிப்படை உரிமையில் வந்திருக்கும்ல, அந்த கொஸ்டின் 2வது டைம் நீங்கள் நான் ரிப்பீட் பண்ணலை, அதனால் இங்கே உங்களுக்கு கம்மியாக கவுண்ட் தெரியுது. இல்லாட்டி அரசியலமைப்பு விதிகள் மட்டுமே 200க்கு மேலே போயிருக்கும். இப்போ இதில் இருக்கிற அந்த 132ம் வேறு எதுலையுமே கவர் ஆகாமல் மிக்சடாக இருக்கும்ல, அந்த மாதிரி விதிகளை எல்லாத்தையும் நான் இங்கே எடுத்து தனியாக வச்சுட்டேன், எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. ஸோ விதிகள் வந்து அடிப்படை உரிமையிலே இருக்கும், அரசுக்கு வழிகாட்ட நெறிமுறைகளே இருக்கும். ஸோ 2 இடத்துல வராது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வராமல் பொதுவான விதிகள்லாம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் தனியாகவே வச்சுட்டேன். ஸோ இந்திய அரசியலமைப்பின் விதிகள், ஆர்டிகல் சம்பந்தமாக கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் 132 கேள்வி இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதேமாதிரி பகுதிகள், நம்மளுடைய பார்ட்ஸ், ஷெட்யூல், பார்ட்ஸ், ஆர்டிகல்ஸ் மூணுத்தையுமே தனித்தனியாக பிரித்து நான் அதில் லேயர் பிரிச்சிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், பகுதிகள், இந்திய அரசியலமைப்பு பகுதிகள்லேருந்து 23 கேள்வி இருக்குது. சரியா? அடுத்தது இந்திய அரசியலமைப்புடைய சட்ட திருத்தங்கள் தொடர்பாக கேட்ட கேள்விகள் 59 கேள்விகள். திரும்பவும் சொல்கிறேன், சட்ட திருத்தங்கள் வந்து இப்போ அடிப்படை உரிமையில் ஒன்று இருந்துச்சுன்னா அது அடிப்படை உரிமையில் வச்சாச்சு. ஆனால் எதுலையுமே கவர் ஆகாமல் பொதுவான சட்ட திருத்தங்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ அதுலேருந்து தான் 59 சட்ட திருத்தங்கள் கேள்வி இருக்குது. தனியாக நீங்கள் சட்ட திருத்தங்களை மட்டுமே எழுதி பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஐடியா கிடச்சிரும், இந்த 59 கொஸ்டினை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா
இது வரைக்கும் அவங்க அதிகமாக கேட்டது இந்த 42வது திருத்தம், அப்புறம் 48, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 அல்லது 8 சட்ட திருத்தத்தை பற்றி தான் அவங்க கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எதை படிக்கணுங்கிறது இனிமேல் தெரிஞ்சு போயிடும். ஸோ சட்ட திருத்தத்திலேருந்து 59 கொஸ்டின், அதுக்கப்புறம் வழக்குகள், நம்ம நிறைய வழக்குகள் படிக்கிறோம், கேசவானந்தா பாரதி வழக்கு, நிறைய வழக்கு படித்தோம்ல. ஸோ அந்த வழக்குகள் தொடர்பாக கேட்ட கேள்வியை நான் தனியாகவே எடுத்து வச்சிட்டேன். ஸோ வழக்குகள் தொடர்பாக 36 கேள்விகள். அடுத்ததாக அரசியல் கட்சிகள், இந்தியாவின் அரசியல் கட்சிகள் இப்போ இருக்கிற சிலபஸில் கடைசியில் ஒரு லைன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்பாக ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 39 கொஸ்டின் இருக்குது அரசியல் கட்சிகள் தொடர்பாக. அதுக்கப்புறம் முக்கியமான தினங்கள், ஸோ இந்த பாலிட்டி தின சம்மந்தப்பட்ட சில முக்கியமான தினங்கள் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் தனியாக வச்சுட்டேன். அது ஒரு 30 கேள்வி. ஆல்மோஸ்ட் பாருங்க, மொத்தம் 41 சாப்டர் இருக்கு. இந்தியன் பாலிட்டியை 2012லேருந்து 2026 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டினுடைய பாலிட்டிய கொஸ்டினை பிரித்து அதை எல்லாத்தையும் இந்த 41 சாப்டராக பிரித்து நான் இதில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. மொத்தமாக 1828 கேள்விகள். இதில் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால அதை ஸ்கிப் பண்ணியிருக்கு. இல்லாட்டி 2000 தாண்டி இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குமே. இருந்துச்சு, ஆனால் ஒரே கொஸ்டின் தான், அதனால நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போது இது வந்து நம்ம ஒரு புக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம்னா அதை உங்களால் எழுதி பார்க்க முடியாது. இப்போ இந்த 2000 கொஸ்டின் ஒரு புக்காக நம்ம பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோன்னா அதை வந்து கொஞ்ச நாளைக்கு மேலே அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆகும். இன்னொன்று, அதை நீங்கள் எழுதி பார்க்க முடியாது. இந்த கொஸ்டினை படிச்சுக்கலாம். இன்னொன்று, சொல்யூஷன் நம்ம எவ்வளோ கொடுத்துட முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 5 லைன் கொடுக்கலாமா? ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்ச போது தான் நம்ம ஆப்பில் வந்து அதை ஒரு சப்ஸ்கிரைப் மாதிரி கொடுத்துருவோம். யாருக்கு எப்போ வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 மாதம் 12 மாதம் அப்படிங்கிற 2 அடிப்படையில் இந்த சப்ஸ்கிரைப் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன இருக்கும்? எல்லா கொஸ்டினையும் அன்லிமிட்டடாக நீங்கள் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்கிறத பார்த்துக்கலாம். அதுமாரி இந்த 45 சாப்டர் இருக்குல்ல, இது எல்லா சாப்டருக்குமே ஆடியோ புக்கு உள்ளே இருக்கும். எல்லாத்துக்குமே ஆடியோ புக் இருக்கும். ஆடியோ புக் வந்து அந்த ஏஐ பயன்படுத்தி ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஜூலை மாதத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இன்னும் நிறைய இருக்குது, நான் வெள்ளிக்கிழமை அப்டேட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இதை இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னது. ஸோ இதில் பார்த்துங்க, இதில் தான் இந்த கேள்விகள் எத்தனை இருக்கும் என்னங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இதில் இருக்கும். நான் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு வீடியோ கொடுப்பேன். ஸோ அன்றைக்கி டீட்டெயிலாக இன்னுமே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க. இந்த பாலிட்டி முடிஞ்ச கையோட அடுத்தது எந்த யூனிட்டுக்கு இது மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா 10 நாளில் அடுத்த யூனிட் தயார் பண்ணிடலாம். நம்ம ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 20 நாளில் இன்னொரு அப்டேட் வருது. அதாவது நம்ம புக்கை வந்து அதையுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேறு மாதிரி பிளான் பண்ணுறோம் ஆப் மூலியமாக. நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆப்புமே நிறைய அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸோ நம்ம ஆப்பை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த ஸ்க்ரீனுங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் ஒரு மாதிரி தெரியும். ஆனால் ஃபோனில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நம்மளோட ஹோம் பேஜை பார்த்தீங்கன்னா ஜேடி ஹோம், மை ப்ராக்ரஸ்னு ஒன்று இருக்கும். அப்புறம் லீடர் போர்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ 3 இது வந்திருக்கும். இந்த லீடர் போர்டுங்கிறது எல்லா பேட்ச்லையுமே நீங்கள் எந்த பேட்சை போய் பார்க்கணுமோ இங்கே செலக்ட் பண்ணி கிங்டம் பேட்ச்னா கிங்டம் பேட்சை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேர் யாருங்கிறது நீங்கள் மேலே பார்க்கலாம். ஃபஸ்ட் இடத்துல லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி சார் வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லீடர் போர்டில் இருக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கோர்ஸில் இருக்கீங்களோ அந்த கோர்ஸில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கணும். ஓகேவா? எல்லா வீடியோஸையும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிருக்கணும். எல்லா டெஸ்ட்டையுமே எழுதியிருக்கணும். எல்லா டெஸ்ட்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எழுதும் போது என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை மட்டும்தான் இது கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா நீங்கள் செகண்ட் டைம் எழுதும்போது படிச்சுட்டு வந்து எழுதுவீங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் இந்த ப்ராக்ரஸில் எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த லீடர் போர்டை எதை பேஸ் பண்ணி காட்டும்னா நீங்கள் எந்த பேட்சில் இருக்கீங்களோ அந்த பேட்சோட எல்லா வீடியோஸ் எல்லா கிளாஸையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எல்லா டெஸ்ட்டையுமே எழுதியிருக்கணும். எல்லா டெஸ்ட்டையும் எழுதும் போது அந்த ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் எழுதும் போது என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கு, அப்புறம் நீங்கள் பார்த்த எல்லா வீடியோஸ், இதை 2த்தையும் வச்சு தான் அந்த ப்ராக்ரஸோடைய ரிசல்ட் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த பேட்ச் வேணாலும் யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பேர் இல்லாமல் டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ இருக்கிற அப்டேட் படி இந்த 3 பேர் இல்லாமல் ஒரு பேட்ச்லையுமே டாப் 100 யார் அப்படிங்கிறத உங்களால் வியூ பண்ணிக்க முடியும். இப்போ குயிலி பேட்ச் பார்த்தீங்கன்னா
கூலி பேட்சில் ஸ்வாதி பரத் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல ஸ்ரீதிவியா இருக்காங்க. 3வது இடத்துல தனபால் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவங்க எதை பேஸ் பண்ணி இப்போ இந்த குயிலி பேட்ச்ல இந்த ரிசல்ட் வந்திருக்குன்னா, இவங்க எல்லா டெஸ்ட்டும் எழுதியிருப்பாங்க. எல்லா டெஸ்ட்லையுமே ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது அவங்க எத்தனை மார்க் எடுத்திருப்பாங்களோ அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணி தான் இந்த லீடர் போர்டோட ரிசல்ட் வரும். இது எதுக்காகனா ஒவ்வொருத்தங்களும் செல்ஃபாக நம்மளை அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளை முந்தி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லீடர் போர்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி மை ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கலாம். ஒரு நாள் நீங்கள் வீடியோவில் வந்து எவ்வளோ நாள் இருந்தீங்க நம்ம ஆப்புக்குள்ளே, எவ்வளோ வீடியோஸ் பார்த்தீங்க, இது எல்லாத்தையும் இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி ஆடியோ புக் சொன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இந்த ஆடியோ புக் வந்து ஹோம் பேஜ்லேயே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஆடியோ புக் போட்டிருக்கோம். இங்கே இருக்கு பாருங்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரின்னு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆடியோவாக கொடுத்துருக்கோம். இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு ஏஐயில் நம்ம பயன்படுத்தி ஒரு ஆடியோ புக் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்டுக்கலாம். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, இப்போ கேட்குதா? இதில் ஆடியோ ஓடும். உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல கிளியரா. ஸோ இதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஓடும். இது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கலாம். இதே மாதிரி தான் இந்த சாப்டர்ஸ் இருக்குல்ல பாலிட்டி, எல்லாத்துக்குமே ஆடியோ புக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பிஒய்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிரும் கூடவே. ஓகேவா? அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பாருங்கள். டெஸ்ட்டு நான் சொன்னேன்ல, ஒன்று எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ டெஸ்ட் இப்படி தான் காட்டும். ஸோ அட்டெண்ட் அப்படின்னு வச்சுருக்கீங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஸ்டார்ட் டெஸ்ட்டு இங்கே பாருங்கள். இப்படி தான் டெஸ்ட்டு கொஷின் வரும். இப்போ நீங்கள் பிஒய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி தான் டெஸ்ட் கொஷின் வரும். மேலே மொத்தம் எத்தனை கொஷின் இருக்கோ அது வந்து உங்களுக்கு லைனில் ஒரு சர்க்கிளில் இருக்கும். மேலே வந்து இங்கே டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த டெஸ்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கோமோ, டிஎன்பிஎஸ்சியில் 3 மணி நேரத்துக்கு வந்து அந்த 200 கொஷினை 3 மணி நேரம் அப்படிங்கிறது எப்படி ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நாங்கள் எத்தனை கொஷின் தரோமோ அத்தனை கொஷினுக்கு அதை கால்குலேட் பண்ணி நாங்கள் இதை வச்சுருவோம். சரியா? ஸோ இப்போ இந்த கொஷின் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கொஷின் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்களா? அதே மாதிரி இங்கே இருக்க பாருங்க கால்குலேட்டர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கால்குலேட்டர் வரும். சரியா? ஸோ இது வந்து இங்கே வந்துட்டு பாருங்கள். இந்த கால்குலேட்டர் நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் எழுதும் போது. ஸோ இது எதுக்காகனா மேக்ஸ், இப்போ எக்ஸாமில் கால்குலேட்டர் இருக்காது. இது எதுக்காக கால்குலேட்டர்னா சில நம்பர்ஸ்லாம் ரிப்பீட்டடாக அதே தான் வரும். சில ஸ்கொயர் நம்பர் இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் எதை கேட்குறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கால்குலேட்டர் வச்சுருக்கோம். ஏன்னா கால்குலேட்டர் நமக்கு எக்ஸாமில் வர போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல, அங்கே கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் ஒர்க் பண்ணி போட்டாகணும். பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பர்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். அது எந்த நம்பர்ஸ்னு உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கால்குலேட்டர் கொடுத்துருக்கோம். இது க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு கொஷினாக எழுதலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த கொஷினை நான் பார்க்குறேன். இப்போ இந்த கொஷினை படிக்கிறேன். கீழ்கண்டவற்றில் டி.கே. சிதம்பரனாருடன் பொருந்தாத நூல் எது அப்படின்னு படிக்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து நான் ரொம்ப நேரம் அப்படி படிச்சுட்டு யோசிச்சுட்டு இதை ஆன்சராக போடுறேன். இப்போ இந்த கொஷினுக்கு நான் எவ்வளோ பர்டிகுலராக டைம் எடுத்துக்கிட்டேங்கிறத இதை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இங்கே பார்க்குறீங்களா? ஸோ இப்போ நான் எல்லா கொஷினும் சும்மா எழுதிட்டேன். கடைசி கொஷின் போயிடுறேன். இந்த டைமர் ஓடுது பாருங்கள். கடைசி கொஷின் போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன், சப்மிட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சப்மிட் பண்ணோன்னா என்னென்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம்னா மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குது, மொத்தம் 200 கொஷின். இதில் நான் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கேன், 5 அட்டன் பண்ணியிருக்கேன். எத்தனை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், 195 ஸ்கிப் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக இந்த டெஸ்ட் எழுத, 1 நிமிஷம் 33 செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டேன். இதில் எத்தனை கரெக்டு, 4 கரெக்டு, 1 தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். மொத்தம் நான் 100ல் 3 மார்க்கு. நான் ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க்குன்னு அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் அதை நான் மாற்றிடுறேன், 1.5 மார்க் நம்ம ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ இந்த மார்க்கும் வந்துடும். அக்யூரன்சி 100%ல் நான் அட்டன் பண்ணிக்கிற டெஸ்ட்டை வச்சு 2% தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் இங்கே இருக்கா? இதை நம்ம டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒன்றுமே இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கொஷின் இருக்கா, இல்லை கடைசி கொஷின் போயிட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், டிரான்ஸ்லேட் பண்ணுறது நீங்கள் எங்கேயே கொஷின் டிரான்ஸ்லேட் பண்ணிடணும். இப்போ பைலிங்குவலாக இருக்கிறதுங்கிறது எங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா கொஷின் அப்படியே வந்து இங்கிலீஷில் மாறிடும். இது எல்லா பேஜ்லையுமே உங்களுக்கு ஒரு கொஷின்லையுமே மேலே இருக்கும். ஸோ ஒரு கொஷின் நீங்கள் தமிழில் படிக்க நினச்சா தமிழே படிச்சுக்கலாம். இங்கிலீஷில் பார்க்கணுமா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கொஷின் தமிழ் இங்கிலீஷில் மாறிடும் எல்லா கொஷினுமே. அதே மாதிரி கொஸ்டினை ஆடியோவாக கேட்கணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏஐ மூலியமா இந்த கொஸ்டின் உங்களால் ஆடியோவாக கேட்க முடியும். சரியா? இது இந்த போர்டில் வராது. சரியா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ கடைசி கொஷினை வந்து நான் அட்டன் பண்ணிடுறேன், சப்மிட் கொடுத்துட்றேன். ஆன்சரும் ரீஅட்டம்ப்டும். இந்த ஆன்சர் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அது இந்த இதில் இல்லை, நான் உங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது காட்டுறேன். அதாவது வியூ பண்ணி பார்த்துக்கிறது, ஒரு கொஷினையுமே நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.
பட் இதில் அந்த ஆப்ஷன் வந்து இந்த டெஸ்ட்டில் அது எனேபிள் இல்லாமல் இருந்திருக்கு. நான் அந்த வெள்ளிக்கிழமை காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்ளீட்டாக வெள்ளிக்கிழமை ஒரு கம்ப்ளீட் டெமோ இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை அப்டேட் கொடுத்தேன். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வந்து இந்தியன் பாலிட்டியோட கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா கொஷினையும் 45 சாப்டராக பிரித்து பிஒய்க்கும் நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ண போகிறோம். யார் வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் 1 வருஷங்கிற 2 பேமெண்ட்டில் அது இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும், 1 வருஷத்துக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும். சரியா? ஸோ அந்த பேமெண்ட் அக்சஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அந்த மாதம் அப்படிங்கிறது கணக்கு வரும். ஓகேவா? ஸோ மற்ற டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நான் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை இல்லாமல் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த பிஒய்க்கு லான்ச் ஆகிடும். அது உங்களுக்கு என்ன பிஒய்க்கு வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதை நம்ம ரெடி பண்ணி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தோட பிஒய்க்கும் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் எல்லாத்தையுமே. இது மூலமா என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புக்காக இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் மேலே அதை உங்களால் எழுதி பார்க்க முடியாது. புக்கு வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆகும். இந்த மாதிரி சொல்யூஷன் ஒரு 5 லைன் தான் இருக்கும், அதுக்கு மேலே படிக்க முடியாது. பட் ஆனால் இதில் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சொல்யூஷன் படிச்சுக்கலாம், வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம், ஆடியோ புக்கு கேட்டுக்கலாம். நிறைய ப்ளஸ் இருக்குது. சாப்டர் வைஸாக எல்லா கொஷினுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா, இந்த பிஒய்க்கு மூலிமா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கமெண்டில் சொல்லுங்கள். 11th 12th புக்கு வந்து நம்ம இந்த வாரம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.